அனைவருக்கும் வணக்கம். அதிமுக இப்போ நடக்க போகிற விக்கிரவாண்டி 2024 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்கு. தேர்தலில் நிற்கிறதில்ல, எனக்கு வேணாம் அப்படின்ட்டு தேர்தல் காலத்தை விட்டு வெளியில் போயிருக்கு அதிமுக. அது ஏன் வெளியில் போயிருச்சு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படியும் கண்டிப்பாக தோற்று போகும், அதனால் எதுக்கு தேவையில்லாமல் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக போச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது. என்னென்னா, அதிமுக தொடர்ந்து தோற்றுக்கிட்டே வருது. இந்த வாட்டியும் தோற்றுட்டா ரொம்ப அவமானமாக போகும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கலாம். அதையும் தாண்டி நம்ம 2வது இடத்துல தோற்றுட்டா பரவாயில்ல, ஒரு கட்சி வெல்லும், அதுக்கட்ட இடத்துல 2வது இடத்துல நம்ம வந்துட்டால் பரவாயில்ல. நம்ம 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ தள்ளப்பட்டால் அது அடுத்து வர்ற தேர்தலில், அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மனசில் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணும். அதிமுக அவ்வளவுதான், அது அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு, ஒடிஞ்சு போச்சு, நொடிஞ்சு போச்சு, அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு, அது பொருட்டே இல்லை, அந்த அதிமுகன்ற ஒரு கட்சின்றதே பொருட்டே இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு மக்கள் மனசில் ஒரு சறுக்கல், மக்கள் மனசில் பெருசாக அதிமுகன்ற கட்சியோட நேம் இல்லாமல் போகும், பேர் கெட்டு போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதிமுக இந்த காலத்தை நிராகரிச்சிருக்கு. அதையும் தாண்டி நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஏன் இப்படி இடைத்தேர்தல்னால் ஏன் இப்படி எல்லா ஒரு சில கட்சிகள் புறக்கணிக்கிற அளவுக்கு இடைத்தேர்தல் அவ்வளோ மோசமாக போச்சு? அப்போ தேர்தல் ஆணையம் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு? இப்போ ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லா தேர்தலும் நிற்பாங்க, நிற்காமல் போவாங்க, அவங்கள பற்றி நம்மளுக்கு கணக்கு இல்லை. ஆனால் பதிவு பெற்ற ஒரு கட்சி, ஆண்ட ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி, 1 கோடி 2 கோடி தொண்டர்களை வச்சுருக்க கட்சின்ற மாதிரி பெரிய கட்சிகளே தேர்தலை புறக்கணிக்கிற போது அது தேர்தல் மீதான நம்பகத்தன்மை எப்படி இருக்கும்? இடைத்தேர்தல் மாதிரி தானே மற்ற தேர்தல் நடக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு தேர்தல், அந்த ஒரு நடைமுறை மேலே விழுகிற ஒரு 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 குற்றம், ஒரு தவறான பார்வை, அது ஒரு மோசமான செயலான இருக்கும். தேர்தல் மேலேயே ஒரு நம்பிக்கையற்றா ஒரு 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 பின்னடைவாக மக்கள்லாம் பார்ப்பாங்க. ஏற்கனவே தேர்தலில் பெரும்பான்மையான 100% வாக்கு நடைபெறதில்லை, குறைஞ்சபட்சம் 90% நடைபெறதில்லை. தேர்தல் வாக்குப்பதிவு ஒரு 60%, 65%, 70% அப்படி தான் இருக்குது. 70% வாக்குகளே பதிவானாலும் அது மீதம் 30% மக்கள் சும்மா தான் இருக்காங்க, வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி இடைத்தேர்தல்களில் பெரிய பெரிய கட்சிகளே பின்வாங்குற போது அது ஒரு தேர்தல் மீதான நம்பகத்தன்மை மேலே ஒரு பெரிய அடி விழுந்தது மாதிரி இருக்கும். இதை தேர்தல் கவனம் செலுத்தணும். தேர்தல் ஆணையம் சுயேட்சைகள் எப்படி பிரச்சனை இல்லை, அதை பற்றி இப்போ நம்மளுக்கு கணக்கு இல்லை. ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அந்த கட்சி தொடர்ந்து தேர்தலில் நிற்கணும். அப்படி ஒரு தேர்தலில் நிற்காமல் அதை புறக்கணிச்சாகும், அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சேர்த்தான், எந்த தேர்தலாக இருந்தாலும் சேர்த்தான், தேர்தல் ஆணையம் நடத்துனா அதில் புறக்கணிப்பு செய்யப்பட்டு பங்கேற்காமல் இருந்தால் அது அடுத்து நடத்துகிற தேர்தலில் ஒன்று பங்கேற்காமல் தடுக்கப்படணும், தடை, ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. மாணவனே பள்ளியத்துக்கு வரும்போது லேட்டாக போனால் அதுக்குண்டான தண்டனை கொடுக்கப்படுது. அது மாதிரி கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம்ன்ற ஒரு பெரிய அமைப்பு, அதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும்ல. அப்போ கட்சிகள் நீங்கள் பதிவு செய்யப்பட்ட கட்சி ஆகிட்டீங்க, மாநில கட்சியாக இருக்கீங்க, இந்திய கட்சியாக இருக்கீங்க, தேசிய கட்சியாக இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தேர்தலில் பங்கெடுக்கிறதான உங்களுக்கு வேலை. அதை விட்டு ஏன் நீங்கள் தேர்தலில் பங்கெடுக்காமல் இருக்கீங்க? பங்கெடுக்காதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுக்கணும். அடுத்த தேர்தலில் நீங்கள் பங்கேற்காமல் இருக்கிறதோ, இல்லை உங்களுக்கான சின்னம் தொடர்ந்து நாங்கள் ஒரு சின்னம் கொடுக்கணும்ல, அந்த சின்னத்தை மாற்றி வேறு சின்னம் கொடுப்போமோ அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா வாக்கு பெட்டியில் உங்களை நாங்கள் முன்னாடி வைப்போம், 1 2ன்னு வரிசையில் வைப்போம் பெரிய கட்சினால், அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட் தடை, ஒரு 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 தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்காமல் இருக்கும். இப்போ அதிமுக தேர்தலில் நிற்கலை அப்படின்றது பெரிய குற்றம்லாம் கிடையாது. ஆனால் ஜனநாயக தேர்தல் முறை மேலே விழுகிற ஒரு அவமானமாக தானே பார்க்கப்படுது. இது தவறு தானே. அப்புறம் என்ன, இது பெரிய ஜனநாயக நாடு, அப்புறம் இந்த தேர்தல் நடந்தேன்னா நடக்கட்டில்லைன்னா எப்படியும் இடைத்தேர்தலில் நம்ம மற்ற கட்சிகளுக்கு என்ன ஆக போகிறது, எப்படியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படின்றது இருக்குது. அப்புறம் அந்த இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் தேவையில்லாமல் நடத்தணும், ஒரு கட்சியை புறக்கணிச்சிட்டு போகிற அளவுக்கு தான் அங்கே தேர்தல் இருக்குது. இப்போ இந்த தடவை தான் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்களாக்கும், ஜெயலலிதா காலத்தில், எம்ஜிஆர், கருணாநிதி காலத்திலே இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது.
இடைத்தேர்தல்னாவே அவ்வளவு மோசமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் இடைத்தேர்தலாக வருது. ரொம்ப ஃபேமஸான ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு ஃபார்முலான்னு சொன்னால் திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லலாம். அது வந்து இருக்கிற உலகத்திலே அது வந்து ஒரு நேம் எடுத்தது, ஒரு 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 வெற்றிகரமான ஃபார்முலா அப்படின்னே சொல்லலாம். எல்லா மக்களும் ரீச் ஆச்சு. அந்தளவுக்கு இடைத்தேர்தலில் திருமங்கலம் ஃபார்முலா வந்து அழகிரி அண்ணன் கொண்டு வந்தார், அழகிரி ஐயா. அதுக்கடுத்து டிடிவி ஐயா வந்து ஆர்கே நகர் ஃபார்முலான்னு கொண்டு வந்தார். அப்புறம் ஜெயலலிதா காலத்திலலாம் சொல்லிட்டு திருச்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச இப்போ போன தேர்தல் இடைத்தேர்தல் என்னன்னு பார்த்தீங்களா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அது மாதிரி ஒரு மோசமான ஃபார்முலாவை பார்த்ததே இல்லை. அது என் கண்ணு முன்னாடி பார்த்தது. நான் திருமங்கலம் ஃபார்முலான்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததில்லை. ஆனால் இந்த ஈரோடு கிழக்கு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கேவலமான ஃபார்முலா. மக்களை ஆடு மாடு மாதிரி கொண்டு அடைக்கிறது, காசை சோத்தை போட்டு வளர்க்குறது, அப்படின்னா அறுவடை, உண்மையிலே அறுவடை பண்ணுறது, காசையும் போட்டு சோத்தையும் போட்டு மக்கள்கிட்ட வாக்கை வந்து அறுவடை பண்ணுறது. அது மாதிரி ஒரு கேடு போய் தேர்தல் நடத்துகிற மாதிரி விடயங்கள்லாம் இடைத்தேர்தல் நடக்குது. இந்த மாதிரி கேவலமான இடைத்தேர்தல் நடக்காமல் இருக்கலாம். இந்த ஒரு இடைத்தேர்தலையாவது சரியாக நாங்கள் சிறப்பாக நடத்தணும், உண்மையாகவே தேர்தலை நடத்தணும், அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இடைத்தேர்தல். ஏன்னா இடைத்தேர்தல் வந்து கட்சிகளுக்கு பெருசாக ஒரு ஆட்சி மாற்றமோ அதுக்கு கட்சிகளுக்கு பெரிய ஒரு இழப்போ ஏற்படுத்த போகிறது கிடையாது. அந்த குறைந்தபட்ச இடைத்தேர்தலாக ஒத்த தேர்தலாக நடக்க போகுது. தமிழ்நாடு முழுக்கையோ இந்தியா முழுக்கையோ ஒத்த தேர்தலில் நடக்க போகுது. அந்த ஒத்த தேர்தலையாவது தேர்தல் ஆணையம் வந்து அப்படி ஒரு சிறப்பாக மக்களுக்கு அந்த எப்படி ஒரு தேர்தலில் வந்து 70% 60% மக்கள் வாக்களிக்கிறாங்களோ, அதுவும் இல்லாமல் பாக்கி 30% பேர் 40% பேர் வாக்களிக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுற மாதிரி ஒரு தேர்தல் நடந்தால், இடைத்தேர்தலாவது அப்படி நடந்தால் அது நல்லபடியாக இருக்கும். அதை தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளணும். அதையும் தாண்டி இதில் வந்து எதிர்க்கட்சியாக இருக்க ஒரு அதிமுகவே வெளியே போயிடுச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து எந்த தேர்தலும் இது வரைக்கும் புறக்கணிக்காமல் 2016 இது வரைக்கும் எந்த தேர்தல் இடைத்தேர்தலாக இருந்தாலும் சேர்த்தான், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சேர்த்தான், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரிதான், நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரிதான், தேர்தல் வந்துட்டால் எப்பயுமே புறக்கணிக்காமல் இருக்க ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி. அதுக்கு ஒரு பெரிய பெருமையே இருக்குது. இப்போ இந்த இடைத்தேர்தல் இப்போ நடக்க போகிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து திமுக இருக்குது களத்தில், அதிமுக இல்லை, பாமக இருக்குது, அடுத்து இவங்க நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சி எந்த இடத்த பிடிக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறம்போது அது பெரிய பிரமிப்பாக இருக்குது. அதையும் தாண்டி திமுக வந்து உறுதியாக வெல்லும். திமுக இந்த இடைத்தேர்தலில் உறுதியாக வெல்லும். அதனால தான் அதிமுக வெளியில் போயிருக்கு. ஆனால் எப்படி வெல்லும், என்னென்ன கேடுகள் செய்யும், என்னென்ன மோசமான செயல்கள்லாம் செய்யும்ன்றதுக்கு நம்மளுக்கு ஆர்கே நகர் மன்னிக்கணும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், ஆர்கே நகருமே வச்சுக்கலாம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு சாட்சியாக இருக்குது. இந்த மாதிரி கேவலமான செயல்கள் செஞ்சு திமுக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே நாம் தமிழர் கட்சி மாதிரி உண்மையும் நேர்மையுமாக எந்த கட்சியுமே நிற்காது. அப்படி நின்று வென்றால் அது திமுகவுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அதனால் இப்போ களத்தில் நிற்கிற கட்சிகள் உண்மையும் நேர்மையுமாக நிற்குமா, இல்லை அதே ஈரோடு கிழக்கில் மாதிரி என்னென்ன ஒரு அட்டூழியங்கள், அவமானகரமான மக்களுக்கு ஜனநாயகத்துக்கு எதிரான கேலி கூத்துகள் நடந்துச்சோ அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றத எதிர்பார்ப்போம். எப்படி மோசமாக தான் செயல்கள் தான் நடக்கும். மக்கள் வந்து ஓரளவுக்கு காசு பணம் வந்து தேர்தலையும் பார்ப்பாங்க, இடைத்தேர்தலில் பார்ப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணுது. சட்டமன்ற நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் பெருசாக எந்த கட்சிகளும் காசு கொடுக்கல. திமுக மட்டும் 300 ரூபா, நம்ம பகுதியில் கம்பம் சட்டமன்ற தொகுதி தேனி பகுதியில் வந்து 300 ரூபா கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். மற்ற தொகுதியில் 500 அந்த மாதிரி கொடுத்ததா கேள்விப்படுறோம். பெரும்பான்மையாக மற்ற கட்சிகள் கொடுத்த மாதிரி தெரில. ஆனால் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஈரோடு கிழக்கில் வந்து ஒரு ஆளுக்கு எனக்கு தெரிஞ்சு 25,000 ரூபா வரைக்கும் அந்த தேர்தல் காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டது. 25,000 ரூபா வரும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் 1 லட்ச ரூபா அந்த குடும்பத்துக்கு கிடச்சிருக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில். அதுவும் இல்லாமல் நல்ல தினமும் சோறு போட்டாங்க. நல்ல மீன் குழம்பு, மீன் கறி வேணும்னா மீன் கறி, கோழிக்கறி வேணும்னா கோழிக்கறி, ஒரே இடத்துலையே மக்களை காலையில் ஒரு 10 மணியும் போல் கூட்டு போயிடுறது. எந்த கட்சிக்காரங்களும் வந்து அந்த வீட்டில் வெறும் கதவு பூட்டி தான் இருக்கும். அவங்க கொண்டு போய் திமுககாரவங்க, அதிமுககாரங்கள ஒரு குறிப்பிட்ட மக்களை கூட்டு பண்ணி அடைச்சி வச்சு அவங்களுக்கு தேவையான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. என்னென்ன வேலை செஞ்சாங்கன்னு நமக்கு தெரில. ஒரு கேவலமான செயல்கள் கூட நடந்துருந்துருக்கலாம். அந்த மாதிரி மக்களை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு தேர்தல் நடத்தினாங்க. அதே மாதிரி இப்போ விக்கிரவாண்டியிலேயே மக்கள் மகிழ்ச்சி தான் அடைஞ்சிருப்பாங்க. ஏன்னா காசு தாறுமாறாக கொடுக்கப்படும்.
அந்த மாதிரி காசுகள் கொடுத்து எந்த கட்சி வெல்ல போகுதுன்னு தெரில. அந்த மாதிரி கேவலமான வெற்றி தேவையும் இல்லை. இதை வந்து தேர்தல் ஆணையம் மனசில் வச்சு நல்ல தேர்தலாக நடத்தி வாக்களிக்க மனமில்லாத மக்களும் வாக்களிக்க வர்ற மாதிரி ஒரு நியாயமான தேர்தலாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நடத்தும்னு நம்ம நம்புவோம்.